வரிகள், ஒரு சில வார்த்தைகள். எல்லா புகழும் நம்மை படைத்தவர்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்க நிறைய திரைப்படங்கள்லயும் அதே மாதிரி சின்ன திரை விஜய் டிவிலையும் வந்திருக்கோம். கண்டிப்பா அடுத்த சான்ஸ் வரும்போது கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு இதே மாதிரி எப்பவும் சப்போர்ட் பண்ணி எங்க கூடயே துணையா இருக்கணும்னு அந்த இறைவனை நாங்க வேண்டிக்கிறோம். எங்க பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்குமே எங்க லைஃப்ல நாங்க ஃபாலோ பண்ற ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கலைக்கும் ரத்தத்துக்கும் மட்டும்தான் ஜாதி மதம்னு எந்த வேறுபாடுமே கிடையாது. எல்லா குழந்தைகளுக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டியது அம்மா அப்பாவான உங்களோட கடமை. அப்படி எங்களுடைய ஆசைகளை நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ அழகான ஆடியன்ஸ் முன்னாடி நாங்கள் நிற்கிறோம். ஸோ அதுக்கு அந்த இறைவனுக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க. தாய்மார்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். தாய்மார்கள் எல்லாரும் உங்கள் பொண்ணுங்களுக்கு என்ன ஆனாலும் நான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லணும், நம்பிக்கை கொடுங்க, தைரியம் கொடுங்க. அப்போ அவங்க எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவாங்க, வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் பசங்களுக்கு நீ விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, கேவலமாக பார்க்கக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது. மீறி பண்ணுனா, மீறி நீ விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணா அது உன் தாயை தொடுறதுக்கும் உன் கூட பிறந்த தங்கச்சியை தொடுறதுக்கும் சமம்னு சொல்லி கொடுத்து வராங்க. அப்போ அவங்க எந்த ஒரு தப்பான செயலும் செய்ய மாட்டாங்க. நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னா நல்ல விதைகள் இன்னைக்கு நாம விதைச்சாதான் மாற்றம் பெருசாக இருக்கும். ஸோ மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து கொண்டு வருவோம். அண்ட் இங்கே நிறைய அண்ணாக்கள் இருக்கீங்க, அப்பாக்கள் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க. புரியுது. இதை சொன்னே எங்கள் அப்பாக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேலைக்கு போகிறேம்மா, கை கால் வலிக்கும், என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? எங்கள் அண்ணாக்கள் எல்லாம் அதுக்கும் ஒரு படி மேலே, ஏன் குடிக்கிறோன்னு தெரியாது, எதுக்கு குடிக்கிறோன்னு தெரியாது, ஆனால் குடிக்கிறதையே ஒரு பாலிசியாக வச்சுருப்பாங்க. லவ் சக்ஸஸ் ஆனாலும் குடிப்பாங்க, லவ் ஃபெயிலியர் ஆனாலும் குடிப்பாங்க. இது ரெண்டுமே இல்லை, நான் சிங்கிள்னு சொல்லிட்டு குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க, தண்ணி அடித்தா டிரைவ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா உங்களுக்காக ஒரு குடும்பம் இருக்கு, உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. குழந்தைங்க உங்க எல்லாருக்குமே நம்மளை வளர்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற அம்மா அப்பா கண்ணில் என்னைக்குமே ஆனந்த கண்ணீரை மட்டுமே வர வைங்க, ரத்த கண்ணீர் வர வச்சிடாதீங்க. ஸோ எதுக்குமே சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்குமே ஒரு முடிவாக இருக்காது. அண்ட் அதே மாதிரி ரோட்ல போலீஸ் நிற்பாங்க அப்படிங்கிறதுக்காக தலைக்கவசம் போடாதீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரோட்ல நின்ற கூடாதுங்கிறதுக்காக தலைக்கவசம் போடுங்க. என்னைக்குமே எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் குடும்பத்தை யோசிச்சு பார்த்து செஞ்சீங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த கொரோனா டைம்ல எல்லா ஆலயங்களும் பூட்டப்பட்ட போதும் பூட்டப்படாத ஆலயங்கள், காவல் நிலையங்களும் மருத்துவமனைகளும் மட்டும்தான். எந்த ஒரு திருவிழாவாகட்டும் பண்டிகையாகட்டும் மக்களோட அமைதி தான் தங்களோட நிம்மதியை நினைக்கிறது காவல்துறையினர் மட்டும்தான். காப்பவன் கடவுள் என்றால் நமது காவல்துறை நண்பர்களும் கடவுள் தான். அப்படி நடமாடுற காவல் தெய்வங்களுக்கு எங்களது விழாக்குழுவின் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த், வாழ்க தமிழ்.